ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றிய அறிவிப்பு வெளியாகுமா வெளியாகாதா, எவ்வளவு தொகை இந்த ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, கூட்டுறவு வங்கிகளுக்கு எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் எவ்வளவு தள்ளுபடி ஆக போகுது, விவசாய கடன்கள் எவ்வளவு தள்ளுபடி ஆக போகுது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கலில் இந்த தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியாகுமா, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு தள்ளுபடிகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகை கடன் மற்றும் இதர கூட்டுறவு வங்கிகள் சார்ந்த கடன்கள் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வருடத்திற்கான தாவேகா ஆட்சி அமைந்த, அதாவது முதல்வர் விஜய் ஆட்சி அமைந்த பிறகு முதல்ல நடக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதாவது வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர். முதலமைச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துறைகள்லையும் கூப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு துறைகளிலும் தனித்தனியாக கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை இருக்குது. இந்த கூட்டுறவுத்துறை அப்படின்றது ஒரு பெரிய துறை. கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு வங்கிகள், இந்த தேசியமயமாக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள், அங்கன்வாடி, இந்த மாதிரியான இது நமக்கு சொசைட்டி, இந்த மாதிரியான நிறைய இடங்கள் இந்த கூட்டுறவுத்துறையை சார்ந்ததாக இருக்கும். இந்த கூட்டுறவுத்துறையில் எவ்வளவு நிதிகள் இந்த கடன்கள் தள்ளுபடிக்கு அறிவிக்கிறது அப்படின்றத முதல்வர் விஜய் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. தவிக அரசாங்கத்துடைய தேர்தல் வாக்குறுதியில் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த கடன்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கூட்டுறவுத்துறையை சார்ந்ததாக இருக்கும். அதே போல் ஏற்கனவே இதற்கு முந்தைய ஆட்சியில் 1 லட்சம் வரை மகளிர் சுய உதவி குழுக்களில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் அப்படியே தள்ளுபடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 சவரன் நகை தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சம் கூட்டுறவு வங்கிகளோடு சேர்ந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், கவர்மெண்ட் மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்களும் பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ அதே போல் இந்த முதல்வருடைய ஆட்சியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஸோ அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டுட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கணும், முக்கியமாக விவசாயிகள், இந்த விவசாயிகளுக்கு விவசாய கடன்கள் எவ்வளவு தள்ளுபடி பண்ணணும், மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் எவ்வளவு தள்ளுபடி பண்ணணும், நகை கடன் எவ்வளவு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக நிதி பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் ஒதுக்க போகிறாங்க. இதில் முதலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விவசாய கடன் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. 75,000 வரை விவசாய கடன்கள் நமக்கு தள்ளுபடி ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி, இந்த நகைக்கடன் தள்ளுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 சவரனும் 3 சவரனும் அதற்கான தொகை பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ 1 லட்சமோ இல்லை 75,000மோ 80,000மோ தகுதி வாய்ந்த இந்த குடும்ப தலைவிகளுக்கு, கிராமப்புறத்தில் உள்ள குடும்ப பெண்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்ப பெண்களுக்கு இந்த கடன்கள் தள்ளுபடி ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த தள்ளுபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியாக 2 வாரியாக பிரிக்கிறாங்க. அந்த 2 வாரியாக பிரிக்கும் போது முதல்ல என்னென்ன விஷயங்கள் இந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு இருக்கணும்
அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்றதையுமே பார்க்கலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம வங்கி, இது கிராமப்புறங்கள்லேயும் நிறைய இருக்குது, நகரப்புறங்கள்லேயும் நிறையா இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2021 தேர்தலில் பார்த்திங்கன்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணாங்களோ அதுலேருந்து இந்த கூட்டுறவு வங்கிகளில் நகையை வந்து வைப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து கூட்டுறவு வங்கிகளில் நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கவே முடியாது. வேறு ஏதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், விவசாய கடன், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் இந்த மாதிரி வாங்கிக்கலாமே தவிர நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் அப்படின்றது கூட்டுறவு வங்கிகளில் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த நகைக்கடன் வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நிறைய செலவு வந்து ஏற்படும். ஸோ இழப்பீடு தான் வரும். அதன் காரணமாக தான் வந்து குறிப்பிட்ட சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னா அது என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் தேவை அப்படின்னா இப்போ வந்து ரேஷன் அட்டைதாரர்களாக நம்ம இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும். இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த கடன்கள், அதாவது உங்களுக்கு சுய உதவி குழுக்களுடைய கடன்களும் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடனும் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரங்கும் போது ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டு வருமானத்தை வந்து செக் பண்ணுவாங்க. ஆண்டு வருமானம் அப்படின்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஆண்டு வருமானமாக இருக்கணும். நீங்கள் வந்து 5 சவரனுக்கு கீழே வந்து உங்கள் நகையை வச்சுருக்கீங்க, உங்கள் தொகை வந்து எவ்வளோ, நீங்கள் எத்தனை சவரனுக்கு நீங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கீங்க, அது எவ்வளவு தொகை, எவ்வளவு 1 லட்சமா, 75,000மா, 50,000மா, எவ்வளவு தொகை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அந்த தொகையை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். இப்போ வந்து இந்த பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கிறவங்களாம் இருக்கட்டும், இப்போ 50,000 தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா நகைக்கடை இந்த கூட்டுறவு வங்கிகளில் 50,000த்துக்கு உங்களுக்கு எத்தனை சவரனோ அந்த சவரனுக்கு, இப்போ 1 லட்சம் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா 1 லட்சத்துக்கு எத்தனை சவரனோ அத்தனை சவரனை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை சவரன் வச்சுருக்கீங்க, எப்போ வச்சுருக்கீங்க, எந்த தேதியிலேருந்து வச்சுருக்கீங்க, உங்கள் ஆண்டு வருமானம் எவ்வளவு, உங்களுடைய ரேஷன் அட்டைதாரர்கள் என்ன வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றத ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லிஸ்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான பணிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் ஈடுபட்டுட்டு வருது. ஸோ இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதற்கான அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.